நடேசனும் மாணிக்கமும் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் சண்முகமும். நீ பாட்டுக்கு நன்றி கடன் அது இதுன்னு பேசிட்டு இருந்த, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேனே. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ரேணுமலை, செயினை பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குத்த. இது அனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆமா ரேணு, அனு கொஞ்சம் மாடர்னான பொண்ணா, அதான் கொஞ்சம் புது டிசைனா பார்த்து செலக்ட் பண்ணோம். டே சண்முகம், அனுவுக்கு தாலி சரடு வாங்கிட்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்குன்னு பாருடா. பரவாயில்லம்மா, அதெல்லாம் நீங்களே பாருங்க. சண்முகம், நீ கட்டிக்க போறவளுக்கு நீ கட்ட போற தாலி செயினை வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. இன்னும் சொல்ல போனா இத வாங்க நீயும் கூட வந்திருக்கணும். அண்ணே இந்த இது எத்தனை பவுன்? 4 பவுனு. எவ்வளோ ஆச்சு? என்னடா கேள்வி இது? 4 பவுனு சுமார் ஒரு 2-2.25 லட்ச ரூபா வரும். இப்போ இதெல்லாம் தேவையா நமக்கு? ஏன் மஞ்ச கைத்தில் தாலி கட்டினா ஏறாதா? நான் இருக்கிற நிலைமையில ஆடம்பரம் தேவையா? எதுக்கு இப்போ பணத்தை தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க? நம்ம வீட்டுக்கு அண்ணன் இன்னும் முழுசா அடையல. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுல்ல? நீ சொல்றதெல்லாம் சரிதான் சண்முகம். ஆனா கடன் முழுக்க அடைச்சிட்டு தான் எதையும் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தா என்னைக்குமே எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மாதிரி சராசரி குடும்பத்துல எப்பயும் கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக நல்லது கெட்டதெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது. அதை செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சிடணும். கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சு முடிக்கணும். சண்முகம், உன் மனசை நான் புரிஞ்சுட்டு இருந்திருந்தா இது எனக்கு வந்து சேர்ந்திருக்கோம்ல.